என்ன இப்படி பண்ணிட்டீங்களடா, உங்கள் மேலே ஒரு விதமான நோயை பரப்புவேன். வானத்திலிருந்து ஏதோ ஒன்று பறந்து வந்து மக்கள் மீது விழுந்தது. ஐயோ எரியுதே, ஐயோ ஐயோ. மக்கள் எல்லோரும் கருப்பு உருவத்தின் முன் நின்று பேச ஆரம்பித்தார்கள். தயவு செய்து எங்களை மன்னித்து விடு. அப்படி என்றால் எனக்கு படையல் போடு. ஊர் மக்கள் தீவிரமா யோசித்தார்கள். உனக்கு எப்படியும் படையல் போட்டாலும் நீ திருந்த மாட்ட. அதனால நாங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போறோம். இனிமே உன் பேரு சாத்தான். இந்த ஊரோட பேரு சாத்தான் கிணறு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தது. படையல் போடலனா எதுக்குடா கேக்குறீங்க? ஐயோ, எனக்கு கறி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. இதே மாதிரி என்ன எத்தனை வருஷம் நான் புலம்பி கிடக்கிறது? இதோட 23 வருஷம் ஆச்சு நான் கறி சாப்பிட்டு. அதுல இருந்து தான் நான் இந்த ஊர்ல எந்த ஒரு செடி கொடியும் வளர விட மாட்டேன். சும்மா இருந்தா என்ன இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு விட்டு போயிட்டாங்க. இதுதான்பா. இவ்ளோ வருஷங்கள் கடந்து விட்டது. இன்னும் இவன் கெட்டவனா இருக்க மாட்டான். அதனால நம்ம படையில போட்டுருவோம். கருப்பொருள் இரவு நேரத்தில் மெதுவாக வந்தது. என்ன ஒரு அருமையான சாப்பாடு. பல நாள் காத்து இருந்ததுக்கு எனக்கு அருமையான விருந்து கிடைச்சிருச்சு. இனிமே நான் திருப்தியாக போவேன். இனிமேல் நான் உங்கள் தொந்தரவு பண்ண மாட்டேன். விடிவு வந்துவிட்டது. பயம் விலகிவிட்டது. அலைகள் அடங்கிவிட்டன. அமைதி திரும்பிவிட்டது. வீட்டுக்கு வெளியே நிறைய செடிகளை இனிமே நடலாம். நிறைய செடிகளை வீட்டை சுற்ற நட்டு வளர்க்க ஆரம்பித்தார்கள். ஜெபமாலை போட்டவர் அங்கிருந்து சிரித்துக்கொண்டே கிளம்பினார். இந்தியாவின் பல மாநிலங்களில் சில வீடுகளைச் சுற்றி மரங்கள் வளர்க்காம வைத்திருக்கும் ஒரு மர்மமான பழக்கம் இருக்கிறது. அது வெறும் நம்பிக்கையா? இல்ல பல ஆண்டுகளாக மறைந்து போன சாத்தான் இன்னும் இருக்கானா? பாத்துக்கோங்க மக்களே, மரங்களை வளர்த்து கண்டுபிடிங்கள் மக்களே. மரங்களை வளருங்கள், மழை பெறுங்கள்.